இந்த வீடியோவை கடந்து செல்லாதே. வெளியில் எல்லோரிடமும் சிரித்து பேசிக்கொண்டு உள்ளுக்குள் நீ எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று இந்த உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் அறிவேன். உன் சுமையை குறைக்கவே உன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு லைக் செய்துவிட்டு உன் மனதை திறந்து நான் சொல்வதை கேள். என் அன்பு குழந்தையே, உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் பாரத்தை நான் நன்றாக அறிவேன். நீ வெளியில் அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் எவ்வளவு கனமான சுமை இருக்கிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ உன் மனதில் வைத்துக்கொண்ட அந்த வேதனையையும் நான் உணர்ந்திருக்கிறேன். சில இரவுகளில் நீ தனியாக இருந்தபோது உன் கண்களில் இருந்து வந்த கண்ணீரையும் நான் பார்த்தேன். உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் கவனிக்காமல் இருந்ததில்லை. ஏனெனில் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ என் பக்தன். என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் பல தடைகள் இருப்பது போல உனக்கு தோன்றலாம். நீ எவ்வளவு முயன்றாலும் சில விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் போலவும் சில கதவுகள் திறக்காமல் இருப்பது போலவும் இருக்கலாம். சில நேரங்களில் என்னால இனிமேல் முன்னேற முடியுமா என்று கூட உன் மனம் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீ இழந்ததை பற்றி கவலைப்படாதே. ஏனெனில் நான் உனக்காக வைத்திருப்பது நீ இழந்ததை விட பல மடங்கு பெரியது. உன்னை சுற்றி இருக்கும் அந்த இருள் நீண்ட நாட்கள் இருக்காது. என் அருள் ஒளி மெதுவாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கப் போகிறது. நீ பார்த்து பயந்த அந்த தடைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அகன்று போகும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு தோன்றும். அந்த ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையின் பாதையை முற்றிலும் மாற்றிவிடும். இன்று வரை நீ சந்தித்த துன்பங்கள் வீணாகப் போகவில்லை. அவை அனைத்தும் உன்னை இன்னும் வலிமையானவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் இன்னும் உன் மனதை வலிக்கச் செய்து கொண்டிருக்கலாம். சில முடிவுகள் தவறாக போயிருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த நினைவுகள் சில நேரங்களில் உன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றலாம். ஆனால் கடந்ததை பிடித்து நீ உன்னை துன்பப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையின் அடுத்த பாதையை மாற்றும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. நீ விழுந்த இடத்தில் நீ என்றும் கிடக்க வேண்டியதில்லை. நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். இன்று வரை உன்னை சிறுமையாக பார்த்தவர்கள் ஒரு நாள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன்னை மதிக்காமல் இருந்தவர்கள் உன் மாற்றத்தைக் கண்டு வியக்கும் நாள் வரும். ஏனெனில் நீ தனியாக இல்லை. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். என் அருள் உன்னை சுற்றி காக்கிறது. என் பாதுகாப்பு உன் வாழ்க்கையின் பாதையை அமைதியாக வழிநடத்துகிறது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. நீ நீண்ட நாட்களாக தேடிய அந்த அமைதி மெதுவாக உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. உன் மனதில் இருந்த குழப்பங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக குறைந்து போகும். நீ மீண்டும் உன் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பிப்பாய். ஏனெனில் இப்போது நான் உன் பாதையை வழிநடத்துகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீ இன்னும் சில நாட்களில் உணர ஆரம்பிப்பாய். இந்த வீடியோவை இங்கே வரை பார்த்திருக்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமல்ல. அது என் அருள். இந்த வார்த்தைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுது, ஓம் நம சிவாய. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று நீ பலமுறை உன் மனதில் கேட்டிருக்கலாம். மற்றவர்கள் சுலபமாக முன்னேறுவது போல தோன்றும் போது நீ மட்டும் தடைகளை சந்திக்கிறாய் என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். சில நேரங்களில் நீ முயற்சி செய்தாலும் முடிவுகள் தாமதமாக வருவது போல இருக்கும். அந்த நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கதான். ஒரு வைரம் பூமிக்குள் பல ஆண்டுகள் அழுத்தத்தில் இருந்த பிறகே ஜொலிக்கும். பொன் தீயில் உருகி சுத்தமாக்கப்பட்ட பிறகே அதன் மதிப்பு வெளிப்படும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை வெளிக்கொணர்வதற்காகவே வருகின்றன. இப்போது நீ அனுபவிக்கும் அந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அந்த மாற்றம் நடந்துவிட்டால் நீ முன்பு இருந்த மனிதன் போல இருக்க மாட்டாய். இன்னும் உறுதியானவனாகவும் இன்னும் தெளிவான எண்ணங்களுடன் வாழும் மனிதனாகவும் மாறுவாய். நீ நினைப்பதை விட உன்னுள் இருக்கும் திறமைகள் அதிகம். ஆனால் பல நேரங்களில் மனிதன் தனது உண்மையான வலிமையை அறிந்து கொள்ள ஒரு சோதனை தேவைப்படும். அதனால்தான் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை கடினமான சூழ்நிலைகளில் கொண்டு சென்று நிறுத்துகிறது. அந்த சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்தலாம், ஆனால் அவை உன்னை வளர்க்கும். நீ அந்த சோதனைகளை கடந்து வந்த பிறகு நீ முன்பு இருந்ததை விட பல மடங்கு வலிமையானவனாக இருப்பாய். நீ சந்தித்த சில இழப்புகள் உன் மனதில் இன்னும் வலியை ஏற்படுத்தி இருக்கலாம். சில மனிதர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம். சில வாய்ப்புகள் உன் கைகளில் இருந்து வழுந்து போயிருக்கலாம். அந்த நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிட்டது என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். மனிதர்கள் மூடிய கதவுகள் எல்லாம் முடிவல்ல. பல நேரங்களில் அது ஒரு புதிய கதவை திறக்க நான் தயாராகிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறி. நீ பார்த்து நின்ற அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் கூட நான் உனக்காக ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறேன்.
நீ இப்போது பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அமைதியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் தாமதமாகிறது என்று தோன்றலாம். ஆனால் அந்த தாமதம் வீணானது அல்ல. அது உன்னை இன்னும் பெரிய வாய்ப்புக்கு தயார்படுத்தும் ஒரு காலம். என் குழந்தையே, பயம் என்பது மனிதனை நிறுத்திவிடும் ஒரு உணர்வு. பயம் மனதில் வந்தவுடன் மனிதன் முன்னேற முடியாமல் போகிறான். ஆனால் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று: பயம் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. உன் வாழ்க்கையை வழிநடத்துவது நம்பிக்கைதான் இருக்க வேண்டும். நீ முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்தால் உன் முன்னால் இருந்த பல தடைகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீ தனியாக இருக்கிறாய் என்று உனக்கு தோன்றலாம். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கூட நினைக்கலாம். ஆனால் அந்த நேரங்களில் கூட நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நடந்த பாதையில் நீ மட்டும் நடந்ததில்லை. நான் உன் அருகில் இருந்தேன். நீ கவனிக்காமல் போன பல நேரங்களில் கூட நான் உன்னை காத்துக் கொண்டிருந்தேன். அதனால்தான் நீ பல கஷ்டங்களை கடந்து இன்னும் இங்கே நின்றிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றன. இன்று உனக்கு சாத்தியமில்லை என்று தோன்றும் விஷயங்கள் கூட நாளை எளிதாக நடந்துவிடும். சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் அந்த காலம் கூட கடந்து போய்விட்டதே என்று நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் எல்லா சோதனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு உனக்கு நல்லதாய் இருக்கும். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றுதான்: மனதை தளரவிடாதே. உன் முயற்சிகளை நிறுத்தாதே. உன் வாழ்க்கையை முன்னேற்றும் எண்ணங்களை மட்டும் பிடித்துக்கொள். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிற்காதே. நீ தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே போனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் வரும். இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிவிட்டு தொடர்ந்து கேள். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் இன்னும் பெரியவை. என் அன்பு குழந்தையே, நீ இப்போது நின்றிருக்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. பல நேரங்களில் மனிதன் தன்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து தனது எதிர்காலத்தையும் அதே மாதிரி இருக்கும் என்று நினைத்து விடுகிறான். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு கணத்தில் மாற்றம் ஏற்படக்கூடியது. நீ பல நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் முயற்சிகள் பலன் தரவில்லை என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். அதனால் உன் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம்: எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று. இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான்: அந்த மாற்றத்தின் நேரம் மிகவும் அருகில் உள்ளது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு தோன்றும். அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அந்த சிறிய வாய்ப்பே உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் ஒரு பெரிய தொடக்கமாகும். பல நேரங்களில் மனிதர்கள் பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகள் பல நேரங்களில் மிகவும் சாதாரணமாக தோன்றும். அதை உணர்ந்து அதை பிடித்து முன்னேறுபவர்கள்தான் பின்னர் உயரமான இடங்களை அடைகிறார்கள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடியது உன்னை தடுக்க அல்ல. அது உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல நான் செய்த ஏற்பாடு. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகியிருக்கலாம். சில இடங்களில் உனக்கு மதிப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். அந்த நேரங்களில் நீ வலியை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த எல்லா சம்பவங்களும் உன்னை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு செல்லும் பாதையின் ஒரு பகுதிதான். இப்போது நீ இருக்கிற இடத்தை விட பெரிய இடத்திற்கு செல்லும் திறன் உன்னுள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும். பல நேரங்களில் மனிதன் தனது திறமையை விட தனது பயத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். அந்த பயம்தான் அவனை நிறுத்திவிடுகிறது. ஆனால் நீ அந்த பயத்தை விடுத்து ஒருபடி முன்னேறினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தொடங்கும். நீ நினைப்பதை விட உன்னுள் இருக்கும் திறமைகள் அதிகம். சில நேரங்களில் உலகம் உன்னை மதிக்காமல் இருக்கலாம். சிலர் உன்னை குறைத்து பேசலாம். உன்னால் முடியாது என்று சொல்லக்கூடும். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னுள்தான் இருக்கிறது. நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக உயர ஆரம்பிக்கும். உன் உழைப்பை ஒருபோதும் சிறியதாக நினைக்காதே. நீ இன்று செய்யும் சிறிய முயற்சிகளே நாளை பெரிய பலன்களை தரும். ஒரு விதை மண்ணில் விழும்போது அது உடனே மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் வேர்களை விடும். பிறகு மெதுவாக வளர்ந்து பெரிய மரமாக மாறும். அதுபோலவே உன் முயற்சிகளும் இப்போது அமைதியாக வேர்களை விடுகின்றன. விரைவில் அதன் பலன் வெளியில் தெரியும். சில நேரங்களில் நீ தனியாக போராடுகிறாய் என்று உனக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் அமைதியாக மாறிக்கொண்டிருக்கின்றன. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உதவியாக வரப்போகிறார்கள். சில வாய்ப்புகள் திடீரென உன் முன் தோன்றப் போகின்றன. அந்த நேரத்தில் நீ தயாராக இருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு முன் ஒரு அமைதியான காலம் இருக்கும். அந்த காலத்தில் மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. மெதுவாக முன்னேற வேண்டும். நீ பொறுமையுடன் உன் முயற்சிகளை தொடர்ந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இன்று உன்னை கவலைப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் சிறியதாக தோன்றும். ஏனெனில் உன் வாழ்க்கையில் வரப்போகும் புதிய வாய்ப்புகள் உன்னை இன்னும் உயரமான இடங்களுக்கு கொண்டு செல்லும். இன்று நீ நினைத்துக்கூட பார்க்காத சில இடங்களில் நீ நிற்பாய். அந்த நாளில் நீ உணரும் மகிழ்ச்சி இந்த நாள் எல்லாவற்றையும் மறக்க செய்துவிடும்.
இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிவிட்டு தொடர்ந்து கேள். உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய மாற்றங்களைப் பற்றி நான் அடுத்ததாக சொல்லப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் உனக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடக்கின்றன. நீ பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். ஆனால் உன் வாழ்க்கையின் பின்னால் நடக்கும் பல மாற்றங்கள் உனக்கே தெரியாமல் நடைபெறுகின்றன. பல நேரங்களில் ஒரு விபத்து நடக்க வேண்டிய இடத்தில் அது நடக்காமல் போயிருக்கும். சில நேரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை உன்னை தொடாமல் விலகி இருக்கலாம். சில மனிதர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது உன்னிடம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த எல்லா நேரங்களிலும் உன்னை காத்திருந்த சக்தி என்னுடைய அருள்தான். நீ வாழ்க்கையில் எத்தனை தடைகளை சந்தித்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் உன்னை முழுமையாக உடைக்க யாராலும் முடியாது. ஏனெனில் உன் வாழ்க்கையை காக்கும் ஒரு மறைவு பாதுகாப்பு உன்னை சுற்றி இருக்கிறது. பல நேரங்களில் மனிதன் தன்னை தனியாக இருக்கிறான் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் ஒருபோதும் தனியாக இல்லை. அவனை காக்கும் அருள் அவனுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பல பிரச்சனைகள் உன்னிடம் வந்து சேராமல் வழியிலேயே நின்று விடுகின்றன. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன்னை தடுக்க நினைக்கும் சக்திகள் இருக்கலாம். சிலர் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம். சிலர் உன்னை தள்ளிவிட முயற்சி செய்யலாம். சிலர் உன் நம்பிக்கையை உடைக்க முயற்சி செய்யலாம். ஆனால் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்று: யாராலும் உன் வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையின் பாதையை தீர்மானிப்பது உன் மன உறுதியும் என் அருளும் தான். நீ முன்னேற ஆரம்பித்தால் சில தடைகள் தோன்றுவது இயல்பானது. அது உன்னை நிறுத்த அல்ல, உன் மனதை சோதிக்கத்தான் வரும். அந்த தடைகளை பார்த்து நீ பயந்துவிட்டால் அவை பெரியதாக தோன்றும். ஆனால் நீ தைரியமாக முன்னேறினால் அவை மெதுவாக மறைந்துவிடும். வாழ்க்கையில் வெற்றியடையும் மனிதர்கள் தடைகள் இல்லாதவர்கள் அல்ல, தடைகள் இருந்தாலும் முன்னேறியவர்கள்தான். உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வரப்போகின்றன. சில நேரங்களில் மனிதன் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டால் அதையே தொடர்ந்து நினைத்துக் கொண்டு இருப்பான். அதனால் அவனுக்கு எதிர்காலம் முழுவதும் அதே மாதிரி இருக்கும் போல தோன்றும். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு காலம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த காலம் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் வரும்போது மனிதன் தனது பழைய கஷ்டங்களை மறந்து விடுகிறான். என் குழந்தையே, உன் மனதை பலமாக வைத்துக்கொள். உலகத்தில் எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதனால் உன் பாதை மாற வேண்டிய அவசியமில்லை. நீ உன் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். உன் மனம் உறுதியாக இருந்தால் உன் வாழ்க்கையின் பாதை மெதுவாக வெளிச்சமாகும். நீ முன்னேறும்போது சிலர் உன்னை ஆதரிப்பார்கள், சிலர் உன்னை விமர்சிப்பார்கள். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் மற்றவர்களின் வார்த்தைகள் உன் தைரியத்தை குறைக்கக்கூடாது. உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கைதான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ முன்னேற முடியும். உன் வாழ்க்கையில் வரும் நல்ல மாற்றங்களை யாராலும் தடுக்க முடியாது. சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகள் தவறாக போயிருக்கலாம். அதனால் உனக்கு வலி ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை பலமாக்கி இருக்கின்றன. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நீ இருக்கும் மன வலிமை உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். அந்த பாடங்களை புரிந்து கொண்டு முன்னேறுபவர்கள்தான் பின்னர் நிலையான வெற்றியை அடைகிறார்கள். என் குழந்தையே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் பல மாற்றங்களை காணப்போகிறது. இன்று உனக்கு தெரியாத பல நல்ல விஷயங்கள் உன் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அந்த நேரம் வந்தால் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் சில விஷயங்கள் உன் கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு பெரியதாக இருக்கும். இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிவிட்டு தொடர்ந்து கேள். இன்னும் சில முக்கியமான விஷயங்களை அடுத்ததாக நான் சொல்லப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் குடும்பத்திலும் சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்று நீ பலமுறை உணர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் வீட்டில் அமைதி குறைந்து இருப்பது போல தோன்றியிருக்கலாம். குடும்பத்தினருக்குள் புரியாமைகள் ஏற்பட்டிருக்கலாம். சில வார்த்தைகள் மனதில் காயங்களை உருவாக்கியிருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் நீ அமைதியாக இருந்தாலும் உன் மனம் உள்ளுக்குள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது ஒன்று: எந்த குடும்பமும் என்றும் பிரச்சனைகளில் இருக்காது. ஒரு காலம் சிக்கலாக இருந்தாலும் அந்த காலம் கடந்து போகும். வீட்டில் உள்ள மனக்கசப்புகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத மனநிலை மெதுவாக மாறும். சில நேரங்களில் மனிதர்கள் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் உறவுகளை தூரமாக்கிவிடும். ஆனால் காலம் சென்றபின் அதே மனிதர்கள் அந்த வார்த்தைகளை நினைத்து வருந்துவார்கள். அந்த நேரத்தில் மனம் திறந்து பேசினால் பல பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்துவிடும். குடும்பம் என்பது ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கும் இடம். அந்த உணர்வு மீண்டும் உங்கள் வீட்டில் வலுப்பெறப் போகிறது. என் குழந்தையே, பொருளாதார சிக்கல்கள் உன்னை பல நேரங்களில் கவலைப்பட வைத்திருக்கலாம். உன் உழைப்பிற்கு சரியான பலன் கிடைக்கவில்லை என்று உனக்கு தோன்றியிருக்கலாம். சில தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் நீ மனதில் சுமை எடுத்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் எந்த நிலையும் நிரந்தரமானது அல்ல. கஷ்டமான காலம் வந்தால் அதன் பின்னால் மாற்றத்தின் காலமும் வரும். உன் உழைப்பை மதிக்கும் நேரம் நிச்சயம் வரும். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதன் பலன் ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும்.
சில நேரங்களில் மனிதன் செய்த உழைப்பின் பலன் உடனே தெரியாது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று நீ செய்த சிறிய முயற்சிகள் கூட நாளை உன் வாழ்க்கையை உயர்த்தும் அடிப்படையாக மாறும். அதனால் உன் முயற்சிகளை நிறுத்த வேண்டாம். உன் குடும்பத்தில் இருக்கும் சில கவலைகள் விரைவில் குறைய ஆரம்பிக்கும். இன்று உனக்கு சாத்தியமில்லாததாக தோன்றும் விஷயங்கள் கூட நாளை சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். சில மனிதர்கள் உங்கள் குடும்பத்திற்கு உதவியாக வரலாம். சில வாய்ப்புகள் திடீரென உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம். அந்த நேரங்களில் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்தது சரியான முடிவு என்று நீ உணர்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் மனிதன் உண்மையாக மதிக்க வேண்டியது உறவுகளையும் அமைதியையும் தான். பணமும் பொருளும் வாழ்க்கையில் தேவையானவை. ஆனால் மன அமைதி இல்லாமல் எந்த செல்வமும் மகிழ்ச்சியை தராது. அதனால் உன் வீட்டில் அமைதியை காக்க முயற்சி செய். சில நேரங்களில் ஒரு வார்த்தை குறைவாக பேசுவது கூட பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். பொறுமை பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கும் சில மனிதர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பார்வை இருக்கும். அந்த பார்வை மாறும்போது அவர்கள் உன் உண்மையை புரிந்து கொள்வார்கள். அந்த நாள் வந்தால் உறவுகள் மீண்டும் வலுப்பெறும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும்போது அது உன்னிடம் மட்டும் நின்றுவிடாது. அது உன் குடும்பத்தையும் பாதிக்கும். நீ முன்னேறினால் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். அதனால் நீ முன்னேறுவது உன் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, உன்னை நம்பியிருக்கும் பலரின் வாழ்க்கைக்கும் அது முக்கியம். இன்று வரை நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன. அந்த அனுபவங்கள் உனக்கு பொறுமையையும் புரிதலையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றன. அந்த அனுபவங்களால் தான் இன்று நீ மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் மனதை பெற்றிருக்கிறாய். அதுவே உன் உண்மையான வலிமை. என் குழந்தையே, நீ நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறிக்கொண்டே போனால் உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல, உன் குடும்பத்திலும் அமைதியும் முன்னேற்றமும் உருவாகும். அந்த நாள் வந்தால் நீ இன்று சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் நினைத்து அவையெல்லாம் ஒரு காலம்தான் என்று சிரித்துக் கொண்டிருப்பாய். இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதிவிட்டு தொடர்ந்து கேள். இன்னும் முக்கியமான விஷயங்களை அடுத்ததாக நான் சொல்லப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் உன் உடலும் மனமும் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். அதிகமாக சிந்தித்ததால் உன் மனதில் அமைதி குறைந்திருக்கலாம். இரவில் கூட சரியாக ஓய்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பல விஷயங்களைப் பற்றி நீ தொடர்ந்து கவலைப்பட்டிருக்கலாம். வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் மனிதனின் மனதையும் உடலையும் சோர்வடைய செய்வது இயல்பானது. ஆனால் அந்த நிலை என்றும் நீடிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு இரவிற்குப் பிறகும் ஒரு புதிய காலை வருவது போல மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலம் உருவாகும் காலம் வரும். நீ இன்று வரை பல விஷயங்களை அமைதியாக தாங்கி வந்திருக்கிறாய். சில நேரங்களில் உன் வலியை யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த அமைதியான போராட்டம் உன்னை மிகவும் சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன. மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் அவனை உடைக்க அல்ல, அவனை இன்னும் உறுதியானவனாக மாற்றதான் வருகிறது. என் குழந்தையே, மன அமைதி என்பது மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. மனம் அமைதியாக இருந்தால் மனிதன் எந்த சிக்கலையும் தெளிவாக சமாளிக்க முடியும். ஆனால் மனதில் அதிகமான கவலைகள் இருந்தால் சிறிய விஷயங்களும் பெரிய பிரச்சனையாக தோன்றும். அதனால் உன் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முடியாது. சில விஷயங்கள் காலத்தோடுதான் மாறும். நீ உன் வாழ்க்கையை மெதுவாக முன்னேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும். உன் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் உடல் பலமாக இருந்தால் உன் மனமும் பலமாக இருக்கும். மனிதன் தனது உடலையும் மனதையும் சமநிலையுடன் வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையின் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அதனால் உன் உடலையும் மனதையும் புறக்கணிக்காதே. சில நேரங்களில் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்திருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறுவது போல தோன்றும்போது உனக்கு மனதில் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கும். ஒருவரின் பயணம் மற்றவரின் பயணத்தைப் போல இருக்காது. அதனால் உன் பாதையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாதையில் நிதானமாக நடந்தால் அது உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன. இன்று உனக்கு கஷ்டமாக தோன்றும் இந்த காலம் கூட ஒரு நாள் நினைவாக மாறிவிடும். அந்த நாள் வந்தபோது நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, அந்த நேரத்திலும் நான் விடாமல் முன்னேறினதே என் வெற்றி என்று உணர்வாய். மனிதன் வாழ்க்கையில் விடாமல் முயற்சி செய்வதே அவன் மிகப்பெரிய வலிமை. உன் மனதில் இருக்கும் பயங்களையும் சந்தேகங்களையும் மெதுவாக விடு. அவை உன்னை நிறுத்துவதற்கே உதவும். அதற்கு பதிலாக உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கை இருந்தால் மனிதன் எந்த சூழ்நிலையையும் கடந்து செல்ல முடியும். உன் மனம் பலமாக இருந்தால் உன் வாழ்க்கையின் பாதையும் பலமாகும். என் குழந்தையே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் பல நல்ல மாற்றங்களை காணப்போகிறது. இன்று நீ சோர்வாக இருந்தாலும் நாளை நீ உற்சாகமாக எழுந்திருப்பாய். இன்று உன் மனதில் இருக்கும் சுமைகள் மெதுவாக குறைந்து போகும். அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாய். உன் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த புதிய பலம் உன்னை மீண்டும் எழுப்பும்.
நீ முன்பு இருந்ததை விட அதிக தைரியத்துடன் வாழ ஆரம்பிப்பாய். இன்று வரை நீ சந்தித்த எல்லா அனுபவங்களும் உன்னை அந்த நிலைக்கு தயார்படுத்தியிருக்கின்றன. இந்த வார்த்தைகள் உன் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுதிவிட்டு தொடர்ந்து கேள். இன்னும் 2 முக்கியமான விஷயங்களை அடுத்ததாக நான் சொல்லப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் தன் முயற்சிகள் பலன் தராமல் போகிறது என்று நினைத்து மனதில் சோர்ந்து போகிறான். நீயும் அப்படி ஒரு காலத்தை கடந்து கொண்டிருக்கலாம். நீ செய்த உழைப்புகள் பல நாட்களாக அமைதியாக இருந்தது போல தோன்றியிருக்கலாம். எப்போது என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று உன் மனம் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கையில் எந்த முயற்சியும் வீணாகாது. மனிதன் செய்த உண்மையான உழைப்புக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பலன் வரும். பல நேரங்களில் அந்த பலன் தாமதமாக வந்தால் மனிதன் அது வரவே போவதில்லை என்று நினைத்து விடுகிறான். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. ஒரு விதை மண்ணில் விழுந்தவுடன் அது உடனே மரமாக மாறாது. முதலில் அது மண்ணுக்குள் வேர்களை விடும். அந்த வேர்கள் வலிமையாக வளர்ந்த பிறகுதான் அது வெளியில் ஒரு சிறிய செடியாக முளைக்கும். அதுபோலவே உன் முயற்சிகளும் இப்போது அமைதியாக வேர்களை விடுகின்றன. அதன் பலன் விரைவில் வெளியில் தெரியும். என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் தனித்தனி பாதை இருக்கும். சிலர் விரைவாக முன்னேறலாம், சிலருக்கு சிறிது காலமாகலாம். ஆனால் இறுதியில் முன்னேறும் மனிதன்தான் முக்கியம். அதனால் மற்றவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து உன் மனதை சோர்வடைய விடாதே. நீ உன் பாதையில் நிதானமாக நடந்தால் அது உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். உன் வாழ்க்கையில் இன்னும் சில வாய்ப்புகள் தோன்றப் போகின்றன. அந்த வாய்ப்புகள் உன் முன் வந்தபோது அதை உணர்ந்து பிடிக்க தயாராக இரு. சில நேரங்களில் மனிதன் கவலையில் மூழ்கியிருப்பதால் அவன் முன் இருக்கும் வாய்ப்புகளையே கவனிக்காமல் விடுகிறான். ஆனால் மனம் தெளிவாக இருந்தால் அந்த வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும். அதனால் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு முன்னேறு. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் ஒரே நாளில் உருவாகாது. ஆனால் மெதுவாக உருவாகும் மாற்றங்கள்தான் நீண்ட நாட்கள் நிலைக்கும். அதனால் பொறுமையுடன் முன்னேறு. உன் முயற்சிகளை தொடர்ந்து செய். உன் மனதில் நம்பிக்கையை உயிருடன் வைத்துக்கொள். அந்த நம்பிக்கைதான் உன்னை முன்னேற்றும். இன்று உனக்கு சின்னதாக தோன்றும் சில விஷயங்கள் கூட நாளை பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். அதனால் எந்த வாய்ப்பையும் சிறியதாக நினைத்து புறக்கணிக்காதே. வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பல நேரங்களில் சிறிய தொடக்கங்களிலிருந்தே ஆரம்பிக்கின்றன. அந்த தொடக்கங்களை மதித்து முன்னேறுபவர்கள்தான் பின்னர் உயரமான இடங்களை அடைகிறார்கள். என் குழந்தையே, நீ இன்று வரை கடந்து வந்த பாதையை நினைத்துப்பாரு. பல சோதனைகளை நீ ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறாய். அந்த அனுபவங்கள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன. அதனால் இனி வரும் காலத்தை பயந்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனதில் இருக்கும் தைரியம் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். உன் வாழ்க்கையின் பாதையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் காத்திருக்கின்றன. இன்று உனக்கு தெரியாமல் இருக்கும் சில மாற்றங்கள் விரைவில் வெளிப்படும். அந்த நாள் வந்தபோது நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, இந்த எல்லாவற்றையும் கடந்து வந்ததே என் வெற்றி என்று பெருமையாக உணர்வாய். என் அன்பு குழந்தையே, நீ இப்போது வரை இந்த வார்த்தைகளை கவனமாக கேட்டிருக்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயமல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரவேண்டும் என்ற உன் உள்ளத்தின் ஆசைதான் உன்னை இங்கே வரை கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கையில் மனிதன் பல நேரங்களில் சோர்ந்து போகலாம். சில நேரங்களில் அவன் முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விட்டது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் எந்த முயற்சியும் வீணாகாது. ஒவ்வொரு அனுபவமும் மனிதனை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். நீ இன்று வரை சந்தித்த சோதனைகள் உன்னை பலமாக்கியிருக்கின்றன. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நீ இருக்கும் மன உறுதி உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினமான காலங்களே மனிதனை உறுதியானவனாக மாற்றுகின்றன. நீ அந்த காலங்களை கடந்து வந்திருக்கிறாய் என்றால் அதுவே உன் வலிமையின் அடையாளம். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல நாட்கள் காத்திருக்கின்றன. இன்று உனக்கு தெரியாமல் இருக்கும் சில வாய்ப்புகள் விரைவில் உன் வாழ்க்கையில் தோன்றப் போகின்றன. அந்த நேரத்தில் நீ தயாராக இருக்க வேண்டும். நம்பிக்கையை இழக்காமல் முன்னேறிக்கொண்டே போனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் உருவாகும். சில நேரங்களில் வாழ்க்கை மனிதனை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகளை கடந்து வந்தவர்கள்தான் பின்னர் பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். நீ அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அதனால் உன் மனதில் இருந்த பயங்களை விடு. உன் முயற்சிகளை விடாதே. உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல நாட்களை நம்பிக்கையோடு எதிர்கொள். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று இருந்த இந்த கவலைகளெல்லாம் ஒரு நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நாள் வந்தபோது நீ உன்னையே பார்த்து பெருமைப்படுவாய். நான் சோர்ந்து போகாமல் முன்னேறினேன் என்று நீ உணர்வாய். அந்த உணர்வே மனிதனின் உண்மையான வெற்றி. என் குழந்தையே, நீ தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் பாதையில் உன்னை முன்னேற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு முன்னேறு. மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிற்காதே. நீ முன்னேறிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் பாதை வெளிச்சமாகும். இந்த வீடியோவை இங்கே வரை பார்த்திருக்கிறாய் என்றால் ஒரு விஷயம் செய். கமெண்டில் ஓம் நமசிவாய என்று எழுது. அது உன் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும். இந்த வீடியோ உனக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடு.
இந்த மாதிரி தினமும் மன உறுதியையும் நம்பிக்கையையும் தரும் சிவபெருமான் செய்திகள் கேட்க விரும்பினால் நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள். இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துவிடு. ஒருவரின் மனதில் ஒரு நல்ல எண்ணம் உருவானால் அது அவர்களின் வாழ்க்கையையே மாற்றும். என் அன்பு குழந்தையே, தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையின் பாதை இன்னும் நீண்டது. அந்த பாதையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உன்னை காத்திருக்கின்றன. உன் மனதை உறுதியாக வைத்துக்கொள். உன் முயற்சிகளை விடாதே. உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் விரைவில் மலரட்டும். ஓம் நம சிவாய.